வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முத்துக்குமரன் வந்து பிக் பாஸ் அல்டிமேட்டை பற்றி ஒரு கொஷின் வந்து கேட்குறாரு எல்லாருக்கிட்டையும். ஸோ அதுக்கு அவங்களோட பதில்கள் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மஞ்சரி, தர்ஷிகா, சிவகுமார், சாச்சனா அண்ட் தென் முத்துக்குமரன் இவங்க 5 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்துக்குமரன் ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம வாழ பழகிட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு உங்களுக்கு கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உடனே மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட் வந்து லாஸ்ட் இயர் நடக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஒருவேளை இந்த வருஷம் நடந்தால் போவீங்களா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து கேட்குறாரு. அதுக்கு சிவகுமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உடனே நடக்காது, எனக்கு தெரிஞ்சு 10 சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸ் அல்டிமேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கலெக்டிவாக ஒரு 5 சீசனில் இருந்து ஒரு பிளேயர்ஸ் வந்து, அதாவது 6லேருந்து 10 வரையும் பார்ட்டிசிபேட் பண்ண பிளேயர்ஸ்லேருந்து அவர் கலெக்டிவாக ஒரு சில பீப்புளை கூப்பிட்டு அது நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அதுவும் வாஸ்தவம் தான். ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த பிக் பாஸ் அல்டிமேட் அதை பேஸ் பண்ணி தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. தர்ஷிகாலாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே உள்ளே வந்ததை விட இன்னும் வேறு மாதிரி ஸ்ட்ராங்காக நான் வந்து பிக் பாஸ் அல்டிமேட்குள்ளே போவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா, உடனே கூப்பிட்டாங்கன்னா நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாச்சனாவும் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் போக மாட்டேன் இன்கேஸ் அந்த மாதிரி பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு கூப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவகுமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, அதனால் நானும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 பேரில் வந்து தர்ஷிகா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு இந்த பிக் பாஸ் ஷோ வந்து மதிக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்றத நம்ம ஃபியூ வீக்ஸ்லேயே வந்து பார்த்தோம் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறப்ப. ஸோ அவங்களோட கேம் அல்டிமேட்டில் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அல்டிமேட் வந்து நடக்குதோ இல்லையோ, அதை பற்றி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இதை டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ மேபி அல்டிமேட் நடந்துச்சு அப்படின்னா தர்ஷிகாவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.